வணக்கம் எல்லாத்துக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏன் மீன ராசிக்காரர்களால் தூங்க முடியல? இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஏன்னா நான் ஒரு 6 அப்பாயின்மெண்ட்லேருந்து 8 அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே எடுத்துக்கிறது கிடையாது, எனக்கு வேறு சில கமிட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால. பட் அந்த 6ல் இப்போ கிட்டத்தட்ட 3 பேர் மீனமாக தான் இருக்காங்க. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா கடகம் விருச்சகம் தான் திரும்ப திரும்ப அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. அப்பயும் இதே தான், ஒரு 8 பேர் அப்பாயின்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு 5 பேராவது மினிமம் விருச்சகம் கடகமாக மட்டுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனித்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கடகத்துக்கெல்லாம் 10ல் குரு இருந்து வேலையெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அளவில் இருந்தாங்க கடந்த வருடம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பேர் மூச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு குருவனுடைய பார்வை கிடச்சிது, கடகத்துக்கு 10ல் இருந்த குரு மாறிட்டார். ஸோ அவங்க ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. பட் இப்போ மீனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய குழந்தைகள் உட்பட, அதாவது ஒரு 12 வயதிற்கு மேலே இருக்கிற எல்லா மீனராசிக்காரர்களுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில், தூக்கம் இல்லாமல், நிறைய யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது அவங்களுக்கு லைஃப். அது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் மீனம், ரிஷபம், துலாம் இவங்க 3 பேரும் ஏன் இந்த வருஷம் கஷ்டப்படுறாங்க, இல்லை அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம், இதுதான் பேச போகிறோம். ஸோ என்னென்ன இவங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கு கோச்சாரம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அடுத்து மார்ச் வரைக்கும் மீனத்துக்கு 12ல் ராகு இருக்க போகிறாரு, சனி இருக்க போகிறாரு. மீன ராசியிலே ராகு இருக்க போகிறாரு. ரிஷபத்துக்கு ஜென்மகுரு, துலாத்துக்கு அட்டமகுரு. ஸோ இந்த 3 ராசிக்காரர்களை தான் இன்றைக்கி நம்ம மெயினாக டார்கெட்டாக அவங்களுக்கான பதில்களை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஆர்டர் வைஸ் வருவோம். ரிஷபம் ஏன் இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்மகுரு நன்மையை கொடுக்குமானா கொடுக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாரத்தை எடுத்து வைப்பார். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, வியாழன், குரு, ஜூபிட்டர் ஒரு பெரிய கோள், ஒரு பயங்கரமான வெயிட்டான, இருக்கிறதுலே மாபெரும் கோள் ஜூபிட்டர் தான். அவரை உங்கள் ராசி மேலே உட்காந்துருக்காருனாவே குரு இருக்கும் இடம் பாழ் அப்படின்னு அதாவது சொந்த ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு. பட் ஜென்ம குருவாக இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு உண்டு. சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ நம்ம தலையில் நம்மளால் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பெட்டியை கொடுத்து அப்படியே நடந்து போ அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதே மாதிரி நடந்து போக முடியுமா? ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுவோம், என்னென்னமோ தோணும், தூக்கி கீழே போட்டலாமான்னு தோணும். எதுக்கு இதை தூக்கிட்டு நடக்கிறோம், எதுக்குதான் இப்படிலாம் நமக்கு நடக்குது, நல்லா தானே இருந்தோம், என்ன இப்படி திடீர்னு இருக்குன்னு தோணும் இல்லையா? இதே அமைப்பு தான் இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பட் இவங்களுக்கு இப்போ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். சுப செலவுகள் பண்ணுவாங்க, குடும்பத்தில் புது உறுப்பினர் வருகை இருக்கும், அதாவது குழந்தை பிறப்பு, திருமணம் பண்ணுவது, சுபகாரியங்கள் நடத்துவது, இந்த மாதிரியான செலவுகளும் இருக்கும். இதுவும் அதுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஒரு நிறைய வேலையை குறிக்கக்கூடியது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஒரு திருமணம் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இது நடந்துட்டு இருக்கும். அந்த வேலையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்குண்டான செலவுகளையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வேலையில் முன்னேற்றம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரொமோஷன். நீங்கள் வேலை மட்டும் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, பட் அங்கே ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. என்னடா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நம்ம பாட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கிறோம், அங்கே இன்னும் அதுக்கான ரிசல்ட்டை காணுமே, பணத்தை காணுமே அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ ஏன் ரிஷபத்துக்கு இப்படி இருக்குங்கிறதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது ஜென்மகுரு. சரிங்களா? ஜென்மகுரு தாண்டுற வரைக்குமே உங்களுக்கு இது முழுசுமாக கீழே இறக்கி வைக்கப்பட மாட்டாது. இப்போ யாரெல்லாம் பொழைச்சிக்குவீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏசி காரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது பாதிக்காது. பட் இதுவே நீங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு புக்தியில் போயிட்டுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அல்லது ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ரிஷபராசி, அவருக்கு இப்போ சனி தசை நடக்குது, இதே டைமில் அவருக்கு குரு புக்தியும் நடக்குதுன்னா அப்போ டஃப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, இந்த வேலை தற்காலிகமானது தான், இதுக்கு உண்டான ஃப்ரூட்டை நான் அடுத்த வருஷம் அனுபவிக்க போகிறேன். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாருங்க இல்லையா? தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல தனத்தை கொட்டி கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த டைமில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவர் உங்களோட 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ உங்களோட குழந்தைகள் ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களுடைய பார்ட்னர் ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களுடைய தந்தை ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கான பெனிஃபிட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அடுத்த வருடம் கிடைக்கும். ஸோ அடுத்த வருடம் வரைக்கும் முடிந்த வரைக்கும் அளவுக்கான வேலையை எடுத்து செய்யுங்க. பட் நல்லா தூங்குங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ இது ரிஷபத்துக்கு. அடுத்து துலாத்துக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 6ல் ராகு, 12ல் கேது, 8ல் குரு.
ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான டைம் தான். ஸோ உடல்நல தொந்தரவுகள் வரும், எதிரிகளால் பிரச்சனை வரும். அதாவது அழகான எதிரிகள், இவங்க எதிரி தானே உங்களுக்கு தெரியாது, உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்கள் பின்னாடி குத்திட்டு இருப்பாங்க, உங்களை பற்றி அவங்க தான் தப்பாக வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் ஆஃபீஸில் போய் உங்களை வத்தி வைக்கிறதுக்கு உங்கள் பாஸுக்கு பிரச்சனை கொடுக்குறது இந்த ஆட்களாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கே ராகு. ஸோ எதிரிகளை உருவாக்குவாங்க. அவங்க எதிரி தானே தெரியாமல் அவங்கள்ட்டே நீங்கள் போய் புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் போயிருக்காரு. புதுசாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகி கடந்த 1 வருடத்துக்குள்ளே நண்பனார்கள் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அதையும் கவனமாக பாருங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அடுத்த வருடம் இது என்ன ஆகிடும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதனால் நான் என்ன கஷ்டப்பட போகிறேங்கிறத இப்போ யோசிக்காதீங்க. ஏன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். அதே போல் நீங்கள் இப்போ பயந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் நிஜத்தில் நடக்க போகிறதில்ல. எப்படி கன்ஃபார்மாக நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா 12ல் இருக்கக்கூடிய கேது அவர் உங்கள் தூக்கத்தை கெடுத்துருப்பார். ஸோ தூக்கத்தை கெடுத்து நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த ராகு கேது ஆக்சிஸில் 12ஆம் இடத்துல இருந்ததுனாலே உங்களுக்கு நிறைய யோசனைகளை கொடுப்பாரு, நிறைய யோசிக்க வைப்பார். ஏற்கனவே தூங்கலை நம்ம, அப்போ யோசிக்கிறதுலாம் நல்ல விஷயமா நிறைய யோசிப்போமா, பயப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்போம். நான் இந்த கடனில் அப்படியே மூழ்கி போயிடணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லாவே இல்லாமல் போயிடுமோ, நம்ம கணவர் நம்மளை புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்களோ, மனைவி நம்மளை புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்களோ, பிள்ளைகள் நல்லா படிக்காமல் போயிடுவாங்களோ, இப்படியெல்லாம் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, அடுத்த வருஷம் சரியாக போயிடும்னா, ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த வருடம் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ இருக்கிற பல பிரச்சனைகள் அடுத்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் அதை லாங் டேர்மாக யோசிச்சு இப்போ தூங்காமல் இருங்க, உங்களுக்கும் இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான், தூக்கத்தை பிடிச்சிக்கங்க. முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது சாய்பாபா வழிபாடு பண்ணுங்கள். கொண்டக்கடலையில் சுண்டல் பண்ணி அதை வந்து நெய்வேத்தியமாக வந்து பகவானுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து விநியோகம் பண்ணிடுங்க பக்தர்களுக்கு. இது வந்து உங்களுடைய ப்ரெஷரை குறைக்கும், ஸ்பிரிச்சுவல் ஆகிடுங்க. கண்டிப்பாக வந்து விநாயகர் அல்லது ஹனுமார் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 12ல் இருக்க கேதுவை இவங்க 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்க முடியும். ஸோ அதை பண்ணுங்கள். விநாயகருக்கு எருக்கம் மாலை போடுவது, எருக்கம்பூ மாலை அல்லது வந்து அருகம்புல் மாலை போடுவது, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரமாக இருக்கும். கடைசியாக வருவோம் மீனத்துக்கு. ஏன் மீனராசிக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன்னா ஜென்மத்தில் ராகு, 12ல் சனி. 12ல் சனியும் இப்போ இந்த கேது செஞ்ச எல்லா வேலையும் செய்வார், தூக்கத்தை கெடுப்பார், நிறைய பயத்தை கொடுப்பாரு, இதோட ஒர்க் ப்ரெஷரையும் நிறைய கொடுப்பாரு. 12ல் இருக்கவங்க அவங்க வந்து தூங்கலைன்னா ஒர்க் ப்ரெஷரை விட அவங்களுக்கு பயம் ஜாஸ்தி. உங்களுக்கு பயமும் இருக்கும், வேலையும் இருக்கும். பயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதா, வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை எந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறது, நான் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னா, ஒருவேளை நான் போகிற பாதையே சரியில்லையோ, எனக்கு சூட்டே ஆகாத ஒரு வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கேன்னா இந்த பயம் எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய நண்பர்களோட பண்ண துரோகங்களை காமிச்சு கொடுத்துருப்பார். நீங்கள் நண்பர்னு நினச்சி கடந்த 1 வருடத்துக்குள்ளே அங்கே சொன்னேன் இல்லைங்களா, துலாத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதே அமைப்பு இங்கே மீனத்துக்கு வரும். நண்பர்னு நினச்சி நீங்கள் பேசி பழகின ஆட்கள் 1 வருடத்துக்குள்ளே எத்தனை பேர் முதுகில் குத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கும். பட் தட் இஸ் ஓகே. இது எல்லாமே வாழ்க்கை பாடங்கள் தான். இதெல்லாம் கற்றுக்காமல் நம்ம முன்னாடி வர முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கும் அதே தான். சந்திரன் ராகு காம்பினேஷனில் இருக்கிறனால இவங்க தூங்காமல் யோசிக்கல, நீங்கள் தூக்கத்துலேயுமே வந்து இது மாதிரி தான் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு நம்மளை இப்படி ஆச்சு, ஐ ஷுட் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய வந்து குழந்தைகள் கூட இப்போ ராத்திரியெல்லாம் முடிச்சு படிக்கிறது, 15 மணி நேரம் படிக்கிறது, 18 மணி நேரம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், மிகச்சிறப்பு. உழைப்பில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. பட் நீங்கள் யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணி இங்கே எதுவும் ஆக போகிறதில்ல. அந்த பயத்தை முதல்ல விட்டுருங்க. ஏன்னா அந்த பயம் உங்களை வந்து ப்ரோக்ரஸ் ஆக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க மீனராசிக்காரங்க நிறைய பேர் சொல்கிறதே அதான், இவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நான் எனக்கு என்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், எனக்கு நான் முதல்ல என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பயமும், அது ஒரு விதமான கலக்கம், மனக்கலக்கமும் இருக்குது. கலங்கின குட்டையில் எப்பயுமே மீன் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் தான். கழுவில் மீன் இல்லை நழுவில் மீன் மாதிரி நழுவி போவதற்கு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரையும் பகச்சிக்காத தன்மை, முடிந்த அளவுக்கு சேஃப்கார்டாகவே விளையாடுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளவராக தான் இருப்பீங்க. பயப்பட வேண்டாம், கலக்கம் வேண்டாம். உங்களுடைய வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நண்பர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்க, இல்லை உங்களை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து கற்றுக்கிட்டு அதெல்லாம் அங்கே அப்படியே விட்டுட்டு முன்னேறி நடந்து போக பாருங்கள். அடுத்த சனி ராகு காம்பினேஷனுமே உங்களுக்கு வந்து இன்னும் தொடர தான் போகுது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான், பட் அதுதான் நடக்க போகுது. ராகு மறுபடியும் வந்து உங்களுக்கு 12ல் போக போகிறாரு. ஜென்ம சனியாக சனி வந்து உட்கார போகிறாரு. ஜென்ம சனி என்ன செய்யுங்கிறத தனியாக இன்னொரு முறை சொல்கிறேன். பட் அகெயின் உங்களுக்கு இன்னும் ஒரு மினிமம் 3 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தை தான் கடந்து வர போகிறீங்க. ஸோ இந்த பீரியடில் உழைப்பை மட்டும் நம்புங்க, வேறு எதையுமே நம்பாதீங்க. உழைச்சிக்கிட்டே இருங்க. என்ன நான் உழைக்கிறேன், அதுக்கு உண்டான வருமானம் எனக்கு வரல, அது உண்டான ரெகனைசேஷன் வரலைங்கிற கவலையை மட்டும் படாதீங்க. நீங்கள் வேலை செய்கிற பாஸ்
உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அங்கே உங்களுக்கு ரெகனைஸ் ஆகலை, இல்லை உங்கள் வேலையாட்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய கொலீக்ஸ் உங்களை ரெகனைஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அவசியம் இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த பாஸ் நம்மளை பற்றி பார்த்து கணக்கு போட்டு நமக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னு. அது கிடையாது. மேலே இருக்கிறவங்க வேறு ஆட்கள் இருக்காங்க அதுக்குன்னு. சனியினுடைய கணக்கு என்றைக்குமே தப்பாது. 7.5 சனியில் நீங்கள் போடுற எந்த ஒரு சின்ன உழைப்பும் வீணாக போகவே கூடாது. கேரண்டியாக எழுதி கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உழைப்பு மட்டும் நம்புங்க. உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு உண்டான வருமானம், ரெகனைசேஷன் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது பாலைவனம் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து தான் ஆகணும். சோலைவனமாக ஆகிடும். பட் அந்த பாலைவனத்தை நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அது நமக்கு அந்த பாலைவனத்தில் ஒரு கொடையும் செருப்பும் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு தான். ஸோ முதல்ல வந்து ஹனுமன் சாலிசா டெய்லியும் கேளுங்க. ஹனுமன் சாலிசா குழந்தைகளாக இருந்தாங்கன்னா படிக்க வைங்க, கிளாஸ் அனுப்புங்க. உங்களுக்கு ஹனுமன் சாலிசா தெரிஞ்சால் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கிளாஸ் எடுங்க, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க, கோயிலில் போய் ரிசைட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க, நண்பர்களாக கூட சேர்ந்து அமர்ந்து பாடுங்க. ஹனுமன் சாலிசா உங்களுக்கு பெரிய வகையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மன தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது பண்ணுங்கள். யோகா, ஜிம்மு, வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றையாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனி வந்து இப்போ தான் தொடங்கி 2 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 5.5 வருடங்கள் அவர் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்க போகிறாரு. பட் கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா சனி வந்து சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டஃப் டைம் பார்க்க போகிறது இல்லை. பட் ஸ்டில் 7.5 சனி அதுக்கு உண்டான தாக்கங்களை கொடுக்க தான் போகுது. கடினமாக உழைங்க. வேர்வை வரும்படியாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகிறதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களை 7.5 சனியினுடைய தாக்கத்திலேருந்து குறைக்கும். சனிக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இயல்பானவர்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பது, அவர்களுக்கு தேவையான உதவி செய்வது. எளிமையானவர்களுக்கு, சரிங்களா, எளிமையானவர்கள்லாம் புவர் பீப்புள் செய்யலாம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு செய்யலாம், விடோவருக்கு செய்யலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே செய்யலாம். ஸ்பெஷல் சில்ட்ரன், இவங்க எல்லாருக்குமே உங்களாலான சின்ன சின்ன முடிவுகளை நன்மைகளை மனதார செய்யுங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யுங்க. இது எல்லாமே செஞ்சீங்கன்னா 7.5 சனி நடக்கிற மாதிரியே உங்களை எல்லாமே ஸ்மூத்தாக கொண்டு போய் டிரான்சிஷனில் விட்டுருவார் அவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச மீனம், துலாம் மற்றும் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சு, உண்மையிலேயே நீங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் பேசலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.